Hello friends, welcome to Pebbles. நம்ம next செய்ய போறது குக்கர் புளி சாதம். இது வந்து ரொம்ப எளிமையா செய்யலாம். அதாவது புளி மட்டும் கொஞ்ச நேரம் நம்ம கொதிக்க வச்சிட்டு ரைஸ் போட்டு செய்ய போறோம். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம இது கூட நம்ம காம்பினேஷன் வந்து என்னன்னா உருளைக்கிழங்கு பொரியல் செய்ய போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 250 grams ரைஸ் எடுத்துக்கிறோம் நம்ம. அதை வந்து நான் சோக் பண்ணி வச்சிருக்கிறேன். 250 grams ரைஸுக்கு நம்ம இந்த அளவுக்கு புளி எடுத்துக்கலாம். இதை வந்து சுடுதண்ணியில் ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கிறேன். அதாவது நல்லா வடித்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நம்ம இந்த தண்ணி தான் வந்து ஊற்ற போகிறோம் ரைஸ்க்குள்ளே. இப்போ என்னென்ன பொருள் வந்து நம்ம வறுத்து அரைக்கணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஃபஸ்ட்டு ஒரு கடாயில் நம்ம மல்லி விதையை வறுத்துக்கலாம். இது வந்து 1 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம வறுக்க போகிறோம். இது வந்து நாட்டு மல்லி விதை, அதனால் சின்னதாக இருக்குது. இது வந்து வாசனைக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். 1 டீஸ்பூன் மல்லியை வந்து நம்ம நல்லா வறுத்துட்டோம். இதை வந்து தனியாக அப்படி எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து 1/4 டீஸ்பூன் பெப்பர் போட்டு வறுத்துக்கலாம். பெப்பர் கொடியை நம்ம வெந்தயத்தை ஆட் பண்ணிக்கலாம். வெந்தயம் ரொம்ப ஜாஸ்தி போட வேண்டாம், புளிசாதம் வந்து கசக்க ஆரம்பிச்சிடும். நம்ம அதனால் கம்மியாக போட்டாலே போதும். இப்போ நல்லா ட்ரை ரோஸ்ட் ஆகிடுச்சு, கலர் மாறிடுச்சு. இப்போ நம்ம மாற்றிக்கலாம். அடுத்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம கடலைப்பருப்பு எடுத்துருக்குறோம். இவ்வளோ தேவையில்லை, நம்ம 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு போட்டுட்டோம். இதையும் நல்லா வறுத்துட்டு இதையும் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். எல்லாமே நம்ம சிம்மில் வச்சுட்டு வறுத்துக்கலாம். கடலைப்பருப்பை வறுத்துட்டோம், இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து உளுத்தம்பருப்பு பொன்னிறம் ஆயிடுச்சு, இதையும் நம்ம எடுத்து வச்சுக்கலாம். அடுத்து எள் எடுத்துக்கலாம். எள் வந்து நம்ம கொஞ்சம் ஜாஸ்தி தான் போடுறோம். இது நல்லா வெடிச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம வரமிளகாய் ஒரு 5 வரமிளகாய். இது வந்து காரம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கிறதுனால 5 போட்டுருக்குறேன். ஒரு சிலர் காரம் கம்மியாக வேணால் 2 கூட போட்டுக்கோங்க. இது வந்து ஆஃப் பண்ணிக்கலாம், இந்த சூடே போதும். இது கூட நம்ம ஒரே ஒரு கைப்பிடி வேர்க்கடலை ஆட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி வறுத்த வேர்க்கடலைங்கிறதுனால அப்படியே ஆட் பண்ணிட்டேன். பச்சையாக இருந்ததுன்னா தனியாக வந்து வறுத்து ஆட் பண்ணிக்கணும். எவ்வளோக்கு எவ்வளோ வேர்க்கடலை எள்ளு போடுறோமோ அந்தளவுக்கு வந்து நம்மளுக்கு புளி சாதத்தினோட டேஸ்ட் வந்து கூடிகிட்டே வரும். அவ்வளோதான், இதையும் நம்ம கொட்டிடலாம். அதே கடாயில் நம்ம ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடலைப்பருப்பு மீதி இருந்த 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிட்டோம். ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற வேர்க்கடலை இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் நல்லா வறுபட்டதுக்கப்புறம் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பொன்னிறமாக வறுத்துக்கலாம். இதை பொன்னிறமாக வறுத்துட்டு நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கலாம். ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டோம். இப்போ ஆற வச்சு அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சிட்டோம், ரெடி ஆயாச்சு. இப்போ நம்ம குக்கரில் தாளிச்சிக்கலாம். நம்ம குக்கரில் தான் தாளிக்க போகிறோம். ஆல்ரெடி நம்ம கடலைப்பருப்பு வேர்க்கடலையை தாளித்த எண்ணெயே நம்ம இதை ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லெண்ணெய் தான். இந்த எண்ணெய் ஒரு 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் இருக்கும். இன்னும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறதுக்கு கடுகு 1/2 டீஸ்பூன். இது கூட நம்ம கொஞ்சமாக சீரகம் ஆட் பண்ணிக்கலாம். உளுத்தம்பருப்பு. இது வந்து ஒரே ஒரு 2 சின்ன வெங்காயம், பூண்டு ஒரு 10 பல், அதாவது சின்னதாக தான் இருக்குது, கருவேப்பிலை. இதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா வதங்கட்டும். வதங்கினதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணி, மஞ்சள் ஆட் பண்ணணும். நம்ம வந்து 2 டம்ளர் அளவுக்கு அரிசி போட்டிருக்கிறோம். அதுக்கு வந்து 1 டம்ளர் அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி நம்ம ஆட் பண்ண போகிறோம். நான் இந்த டம்ளரில் தான் 2 டம்ளர் எடுத்துருக்கிறேன். இப்போ நம்ம புளி தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 1 2 3 4. மீதிக்கு வந்து நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். 5. இதுக்கு மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மஞ்சத்தூள் வந்து ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணுறோம். நல்லா கொதிக்கணும். பச்சை வாசம் போகிற வரைக்கும் கொதிக்க வச்சுட்டு நம்ம அதுக்கப்புறம் ஆல்ரெடி அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவையும் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம். பெருங்காயத்தூள் 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம அதாவது அரைச்சி வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இது நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளியினோட பச்சை வாசம் வந்து போயிடணும். உப்பு இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நம்ம மசாலா ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் கொஞ்சமாக உப்பு போட்டுக்கலாம். இப்போ ஆல்ரெடி வறுத்து வச்சுருக்கிற மசாலாவை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம 2 டம்ளர் அரிசி ஊற வச்சுருக்கிறோம். இந்த அரிசியை அப்படியே ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ கொதி வந்துருச்சு.
3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ஸ்டீம் வந்ததுக்கப்புறம் நம்ம வெயிட் போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு பொரியல் இப்போ நம்ம செஞ்சுக்கலாம். உருளைக்கிழங்கு 250 கிராம்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து நம்ம நீட்டை வாக்கில் கட் பண்ணிவிட்டு, இது வந்து ரொம்ப சிம்பிள் தான், நம்ம சாம்பார் தூள் போட்டு தான் செய்ய போகிறோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். நம்ம இந்த உருளைக்கிழங்கு தோலோடு தான் போட போகிறோம். இப்படி நீட்டை வாக்கில் கட் பண்ணிக்கலாம். ஒரு இரும்பு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கலாம். இதுக்கு நம்ம கடுகு போட்டுக்கலாம். கடுகு 1/4 டீஸ்பூன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம், ஒரு சிட்டிகை மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக உப்பு, கருவேப்பிலையை நம்ம கிள்ளி போட்டுக்கலாம். ஆல்ரெடி கட் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கை ஆட் பண்ணிக்கலாம். நம்ம வெங்காயத்துக்கு அளவாக உப்பு ஆட் பண்ணியிருக்கிறோம். இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நம்ம இன்னும் கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். சிம்மில் வச்சுட்டு இது ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுடலாம். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இதுக்கு நம்ம சாம்பார் மிளகாத்தூள் தான் ஆட் பண்ணுறோம். இது வந்து ஒரு 1 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரம் வேணும்னா 1/2 டீஸ்பூன் வந்து நீங்கள் மிளகாத்தூள், வெறும் தனி மிளகாத்தூள் கூட ஆட் பண்ணிக்கலாம். நான் இந்த உருளைக்கிழங்கு பொரியலுக்கு வெறும் சாம்பார் தூள் தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ நம்ம தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கலாம். ஒரு 1/2 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு மூடி வச்சுக்கலாம். உப்பு போட்டிருக்கிறோம், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம மூடி வச்சுக்கலாம். இப்போது 10 நிமிஷம் ஆயிடுச்சு. உருளைக்கிழங்கு நல்லா வெந்துடுச்சு. ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம குக்கர் திறக்கலாம். புளி சாதம் ரெடி ஆயாச்சு. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. புளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் ரெடி. நான் புளி சாதம் உருளைக்கிழங்கு பொரியல் எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க. கட்டாயம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய குக்கிங் வீடியோ முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு திருக்குறள் வந்து நீங்கள் பார்க்கலாம். உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் சொல்லித்தரலாம். செப்பம் உடையவன் ஆக்கம் சிதைவின்றி எச்சத்திற்கேமா புடைத்து. நடுவு நிலைமையுடன் இருப்பவர்களின் செல்வம் அழியாமல் அவர்களுடைய சந்ததியினருக்கு மிகுந்த பாதுகாப்பாக அமையும்.